Hi friends, welcome to Queen's Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட்டை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். நியூ இயருக்கு நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 பிரெட் எடுத்துக்கிட்டேங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு பிரெட் ஸ்லைசஸை தனித்தனியா எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கொயர் ஷேப்லயோ அப்படி இல்லனா ரெக்டாங்கிள் ஷேப்லயோ கட் பண்ணிக்கோங்க. நான் நீல வாக்குல இது போல கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியிருக்க துண்டுகள்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாங்க. எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு பிரெட் துண்டுகளாக இதில் எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரெட் துண்டுகள் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பிரெட்டு உடனே கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கருகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்துகிட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே 2 கிராம்பு போட்டிங்கன்னா வாசம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிராம்போட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எப்போதும் முந்திரி திராட்சை நீங்கள் வறுக்கும் போது முந்திரி லைட்டாக நிறம் மாறின பிறகு தான் நீங்கள் திராட்சையை போடணும். அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா முந்திரி வந்து வேகாது, திராட்சை டக்குன்னு உப்பி வந்துடுங்க. ஸோ முந்திரி திராட்சை வறுக்கும் போது எப்போதும் முந்திரி கொஞ்சம் செவந்த பிறகு அதுக்கப்புறமா திராட்சையை போடுங்க. பாருங்கள், திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே வானலியில் 1 டம்ளர் அளவுக்கு சுகர், அதாவது 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் 1.25 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வந்து எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சேர்த்துருக்க அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நல்லா சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிட்டோங்க. இதுக்கு எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. ஜஸ்ட் இது கொதித்து வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருந்த பிரெட் துண்டுகளெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பெரட்டி விடுங்க. பாருங்கள், அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அந்த சர்க்கரை பாகையெல்லாம் ப்ரெட்டில் இறங்கி நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். குங்குமப்பூ சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கலர் பவுட்ரு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக கலர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது நல்ல அல்வா கன்சிஸ்டன்சியில் நல்லா சுருண்டு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்படியே கலரி கொடுங்க. அதுக்கப்புறமா உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிறண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது மேலே வெள்ளை கலர் எள்ளு தூவி விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இந்த பிரெட் அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.